ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவிக்கப்பட்டது குறித்து டெல்லியில் இருக்கும் அதிமுகவின் ஓ பன்னீர்செல்வம் அணியில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜனிடம் நமது செய்தியாளர் ஹனிகுமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளராக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ் ஆதரவு எம்பிக்கள் மற்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று தேர்தல் ஆணையத்தை சந்தித்து பேச இருக்கிறார்கள். இது குறித்தெல்லாம் நம்ம அவரிடம் முன்னாள் அமைச்சரும் ஓபிஎஸ் ஆதரவு அணியை சேர்ந்தவர் திரு மாஃபா பாண்டியராஜன் நம்மளோட இருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்கலாம். சார், இப்போ இன்னைக்கு அதிமுகவினுடைய இடைத்தேர்தல் ஆர்கே நகர் வேட்பாளராக திரு டிடிவி தினகரன் நியமிக்கப்பட்டிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரன் அவர்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. 2011 புரட்சித் தலைவி அம்மா அவர்களை கட்சியிலிருந்து வெளியே அனுப்பியதுக்கு அப்புறம் பிப்ரவரி முதல் வாரத்தில் அவர் மன்னிப்பு கடிதம் தந்ததாகவும் அந்த மன்னிப்பு கடிதம் ஏற்கப்பட்டதாகவும் சொல்வது அவைத்தலைவர் அண்ணன் மதுசூதன் அவர்கள் சொன்னது போல அந்த மன்னிப்பு கடிதம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதனால் அவர் துணை பொதுச் செயலாளர் என்பது யாருமே அங்கீகாரம் கொடுக்காத ஒரு விஷயம், குறிப்பாக எலெக்ஷன் கமிஷன் அங்கீகாரம் கொடுக்காத ஒரு விஷயம். அதனால இன்னைக்கு அவர் அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது முறையற்றது, சட்டபூர்வமான நடவடிக்கை அல்ல. அதனால அதுவும் குறிப்பாக ஃபெரா கேஸ்ல ஒரு ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர், கன்விக்டட், அவங்க இதுல வேட்பாளராக அறிவிப்பது என்பது அம்மாவின் நினைவுக்கு செலுத்தும் மிகப்பெரிய தவறு. அம்மா நினைவுக்கு அவங்க செலுத்துற அஞ்சலியா இதை நினைக்க முடியாது. கண்டிப்பா எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வெகு விரைவில் ஆர்கே நகர் வேட்பாளரை அறிவிக்க இருக்கிறார். ஆட்சி மன்ற குழு சீரமைக்கப்பட்டு மீண்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு கூடி அடுத்த 2-3 நாட்களில் நாங்கள் அம்மாவின் வேட்பாளரை கண்டிப்பாக நாங்கள் அறிவிக்க போறோம். 2 நாட்கள்ல